வணக்கம். சவுக்கு சங்கர் அவரை குறித்தன அப்டேட்ஸ் இது. நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப காலையில இந்த விஷயம் தெரிஞ்சோனே ஒரு காணொளி பதிவிட்டிருந்தோம். அந்த நேரத்தில என்னன்னா, அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து காவலர்கள்லாம் வந்து வக்கீல் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கப்புறம் நடந்த பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதைத் தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து அந்த கதவை திறக்காம உள்ள அவங்களோட தாயார், அதுக்கப்புறம் தோழியோடயே இருக்கிறாரு. அந்த ஃப்ளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட ஆரம்பிச்சிருது. அப்புறம் பத்திரிகையாளர்கள்லாம் வர ஆரம்பிச்சுறாங்க. இந்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள். இன்னும் சில பேர் சவுக்கு சங்கருக்கு ஆதரவா அங்க வந்திருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு எதிரான பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற மாரி எல்லாருமே அவங்களோட நேரேட்டிவ காட்டுறதுக்காக வெளியில வந்து கேமரா, ஃபோன் அதெல்லாம் எடுத்துட்டு நிக்கிறாங்க. காவலர்களும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா கூடுறாங்க. அதற்கப்புறம் தொடர்ந்து அந்த கதவ தொறக்க சொல்றாங்க. இந்த வக்கீல்கள், சவுக்கு சங்கர் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து காவலர்கள் கிட்ட வந்து ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்படுது. அதையும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. ஃபயர் என்ஜின் அந்த வண்டி இருக்கு இல்லையா? அது வருது. அது வந்தோனே மேல இருந்தே இவரு ஒரு வீடியோ எடுத்து, "பாருங்க வீட்டுக்கு வந்து ஃபயர் என்ஜின் இதெல்லாம் வந்திருக்கு. என் வீட்ட உடைக்க போறாங்க" அப்படி சொல்றாரு. அதற்கு சொன்னார் போலவே வந்து பார்த்தீங்கன்னா, கடப்பாரைகளுடன் ஃபயர் சர்வீஸ்மென்லாம் வந்து லிஃப்ட்ல ஏறி அவர் இருக்கிற அந்த தளத்துக்கு போயிட்டு, அந்த கதவ உடைக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்க. அதற்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய காட்சிகள் அப்படின்னா, அதுவும் நீங்க பார்த்துருக்கலாம். அந்த கதவு உடைக்க வந்து சவுக்கு சங்கர் கால் மேல கால் போட்டு வீட்ல இருந்து உட்கார்ந்திருக்காரு. இந்த சைட்ல இருந்தே அவங்க தாயார் நிக்கிறப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க தோழி தான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து வீடியோ எடுக்குறாங்க. காவலர்கள், ஃபயர் சர்வீஸ்மென் எல்லாமே அந்த கதவு உடைச்சோன காவலர்கள் உள்ள வராங்க. இன்னும் சில பேர் கேமரா எடுத்துட்டு உள்ள வராங்க. அவங்ககிட்ட சில வாக்குவாதத்துல ஈடுபடுறது மட்டும் இல்லாம, இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அதற்கப்புறம் இவர வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதோட மட்டும் இல்லாம என்ன காரணம் அப்படின்னு சொல்றப்போ, அங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புது கதை வந்து வெளில வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுக்கு மீடியா நம்ம நேத்து தலைப்பு டீமுடன் கைதுன்னு ஏன் போட்டிருந்தாங்கன்னா, அந்த டீம்ல எல்லார் மேலயும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு தகவல் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுக்கு மீடியாலே இவங்க கூட வந்து காணொளியில தோன்றக்கூடிய ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு வந்து இதற்கு முந்தைய நாள் என்ன ஆகுது, அவருடைய ஜிபேல 90,000 4,000 அப்படின்னு 94,000 பணம் வந்து வருது. அதற்கப்புறம் அந்த தம்பி அதை வந்து அன்னைக்கே ரிப்போர்ட் பண்ணாரா? இல்ல அதுக்கப்புறம் தான் தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ இதை யாரோ வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த காசு வந்து நீங்கள் வந்து மிரட்டி வாங்கியிருக்கீங்க அந்த காசு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட புகார். இதனால் நாங்கள் உங்களை வந்து கைது செய்கிறோம். எக்ஸ்டார்ஷன், மணி எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறாங்க. இதை சவுக்கு சங்கர் வந்து காவலர்கள் இருக்கிறப்பவே வந்து யாரோ மொபைல் எடுத்துகிட்டு இருக்காங்களா, அவங்க முன்னாடி இதை வந்து சொல்கிறாரு. அரெஸ்ட் ஆகிட்டு நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ப்ரிப்பேர் ஆகி வரதுக்காக போகிறாரு. இன்னொரு பக்கம் பேரலனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவங்களுடைய தாயாரை அங்கே வந்திருக்கிற விமன் போலீஸ் வந்து இன்னொரு ஒரு அறையில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அவங்களோட உடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி சோதனை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோன் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா இவருடைய ஃபோன் எல்லாத்தையும் வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அவரோட ஃபோன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இவங்க தோழியும் அதே தான் வந்து பண்ணியிருப்பாங்க, ஃப்ரிஸ்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த அந்த காட்சிகளில் இந்த தாயார் வந்து என்ன நடந்துச்சுன்றதை அவங்க வாயாலே சொன்னாங்க. அந்த காணொலியும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதை தொடர்ந்து வந்து வீடு முழுக்க வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. ஒரு ரூமாக சர்ச் பண்ண மட்டும் இல்லாமல் கபோர்ட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணுறாங்க. அங்கேயும் இவங்க கூட வேலை செய்கிறவர் ஒருத்தர் தங்கியிருக்காரா இல்லை டிரைவரா என்னன்னு தெரியல. அவர் வந்து இதை திறந்து காட்டுன்னு காவலர் சொல்ல ஒரு ட்ராவை திறக்கிறாங்க. அதில் மாத்திரைகள், அப்புறம் குளுக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் இருக்குது. அதில் ஒரு 10 பணத்தை மட்டும் எடுத்து, பாரு அந்த காசை எடு எடுத்து நீயே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து ஒரு ஆர்டிக்கலாக, அதாவது இந்த குற்றத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி ட்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதற்கு அப்புறம் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் காவலர்கள் புடைசூழ வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் இருக்க எல்லாருமே வந்து வீடியோ எடுக்க வழக்கம் போல் எப்படி அவர் வந்து கைது செய்கிறப்போ வந்து திமுக அரசை வந்து அவங்க தான் காரணம்னு சொல்லுவார். அது மாதிரி முழக்கமிட்டுட்டே வராரு. அவரை பிடிச்சி வேனில் அனுமதி ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட தொடர்ந்து ஏதோ வந்து இந்த ஜன்னல் அந்த ஜன்னல் சொல்லிகிட்டே இருக்காரு. பத்திரிகையாளர்களோட அந்த கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா பதிலளிச்சிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் காவலர்கள்லாம் யாருமே எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரையும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அப்போது ஒரு மொபைல் ஜேர்னலிஸ்ட்டோட மொபைலை காவலர்கள் வந்து பிடுங்கிடுறாங்க. சவுக்கு சங்கரையும் பேச முடியாமல் அதுக்கப்புறம் ஜன்னலை சாத்தி கூட்டு போகிறாங்க. அண்ட் அங்கேருந்து வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று சில ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இது வந்து மீனம்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷனில் வந்து கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டில் இருக்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்தி ஈவினிங் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரிமாண்ட் டிசம்பர் 26 வரைக்கும் வந்து சவுக்கு சங்கருக்கு இந்த குற்றச்சாட்டின் பேரில் வந்து ரிமாண்டில் சிறையில் அடைக்கிறதுக்காக உத்தரவிடுது. ஸோ நீதிமன்றத்தில் வந்து மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு. அவர் வந்து அதற்கப்புறம் மாலையில் புழல் சிறைக்கு கூட்டு போயிட்டு அடைக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்திருக்க தகவல் படி பார்த்தா, இதற்கு முன்னாடி அவர் கைது செய்யப்பட்டப்போ வந்து அவருடைய கை வந்து மர்மமான முறையில் வந்து உடைஞ்சுது. சில தாக்குதலுக்கெலாம் உள்ளானேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்திருக்க தகவல் படி வந்து பார்த்திங்கன்னா அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரே தவிர்த்து மற்றபடி
இதற்கு முன்னர் நடந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எதுவும் நடக்காமல் நலமாக இருக்கிறார். அதாவது உடல் நலமாக இருக்கிறார். தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு பேரலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை குறித்து எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து அவங்கவுங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. யாருமே வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு வந்து முழுக்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒருவேளை இது ஆளும் அரசாங்கத்தோட தவறாக இருந்தால் அவங்களுடைய அராஜகத்தை நிறுத்திக்கணும் அப்படிங்கிற லெவலில் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் பற்றி நிறைய பேர் தெரியாதுன்றதுனால. இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து அஜய் வாண்டையார் அப்படிங்கிற ஒருத்தரை குறித்து வந்து இவர் நிறைய விஷயங்கள் தன்னோட சேனலில் வந்து பேசிகிட்டு இருந்தார். இப்போது அஜய் வாண்டையார் சம்மந்தப்பட்டு அங்கேருந்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து அந்த கேஸ் சம்மந்தப்பட்டு தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் பேரலி இன்னொரு விஷயம் வெளில வருது. அதாவது இந்த தம்பிக்கு ஒரு 94,000 வந்துச்சு இல்லையா, அது யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு, அந்த ப்ரொஃபைலு, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதெல்லாம் வந்து வெளியிட்டு அவருடைய பின்னணியை குறித்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து தகவல். பேரலி சவுக்கு சங்கர் அவர்களுடைய பார்வையாளர்கள் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவருடைய காணொலியை வந்து இனிமேல் மிஸ் பண்ணுவோமே யார் எங்களுக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தோழிக்கிட்டேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு பேட்டியோ இல்லை ஒரு வீடியோ இன்டர்வியூ எதுவுமே வரவே இல்லை. இந்த நேரத்தில் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் இதுதான் நிலைமை. சரி, இப்போ இவருக்கு நடந்தது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சட்டப்படி ஒருத்தர் குற்றம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கலாம், கைது பண்ணலாம். கைது பண்ணுறப்போ நம்ம ஒத்துழைக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அரசாங்கம் செஞ்சிருந்தால் மற்றவங்க எல்லாருமே சொன்ன அந்த கருத்து தான் நம்மளும் ஒத்து போகிறோம். காழ்ப்புணர்ச்சியின் பேரில் தவறான ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஃப்ரேம் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து தவறு. அதற்கு நம்ம வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு நம்ம அடிபணிஞ்சு போகவே மாட்டோம். ஆனால் நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம், எந்தெந்த நபர்களுடைய பேரை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம், அவங்களோட குடும்ப உறுப்பினர்களோட பேர்லாம் எடுத்து வெளில விட்றோமா அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டிவ். ஸோ யாருக்கு என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கான சில ரீசன்ஸ்க்கு அவங்களே வந்து காரணமாகிடுறாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து பார்க்க முடியுது. அதற்காக திமுக அரசு வந்து பழிவாங்கல் நடவடிக்கைலாம் ஈடுபடாதான்னு கேட்டால் அதெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. சக யூடியூபரே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. நடவடிக்கைகள்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி ஒரு வேளை இது ஆளும் அரசாங்கத்துடைய பழிவாங்கல் செயலாக இருந்தால் இந்த நேரத்தில் நம்மளும் வந்து ஒரு ஊடகவியலாளராக நம்மளோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். சரி, கரெக்டாக பண்ணிட்டீங்க. அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டில் சூப்பராக கைது பண்ணி கதை உடச்சி கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் சிறையில் அடைச்சிட்டிங்க. சரியான செயல். இதுக்கு வந்து நேரத்தில் நம்ம திமுக அரசாங்கத்தை பாராட்டுறோம். ஆனால் இன்னொருத்தர் இருக்கார், ஆபாசமாக பேசுவார், டபுள் மீனிங் இல்லை, டைரெக்டாகவே எச்சத்தனமாக வந்து பேசக்கூடிய நபர். பத்திரிகையாளர்னு சொல்லிப்பார். தேவையில்லாமல் மற்ற கட்சிகளோட மாநாட்டுக்கு போயிட்டு வந்து பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணுவார் மாஸ்க் போட்டு. தேவையில்லாமல் இன்னொரு கட்சி தலைவர் பற்றியும் அவருடைய பாஸ்ட்டில் இருந்த பெண்கள் பற்றியும் அவருடைய மனைவி பற்றியும் அசிங்கமாக பேசுவார். ஒரு தலைவர் ஒரு சமூகத்துக்காக போராடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் அவர் வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடிட்டு இருக்க ஒரு தலைவரை கூப்பிட்டு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி அசிங்கமாக கேட்பார். அதை விடுங்க, தமிழ்நாட்டிலே வந்து ஒப்பற்ற தலைவர் சொல்லப்போகிற காமராஜரை பற்றி சமீபத்தில் எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ அவ்வளோ கொச்சையாக மட்டம் தட்டி பேசுவார். அதற்கு வந்து மன்னிப்பு கோர சொன்னால் வந்து அது வந்து உங்கள் மனசை புண்படுத்தியிருந்தால் நான் வந்து வருந்துகிறேன் அப்படின்னு மேலோட்டமாக பேசிட்டு போவார். இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இவருக்கு கன்மேன்லாம் கொடுத்து பாதுகாப்புலாம் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் பண்ணது தப்பு, ஓகே, கைது பண்ணிங்க. இந்த கேவலமான பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு கோட் சூட்டு போட்டு சுற்றுறானே, அவன் பேரை கூட சொல்கிறதுக்கு கேவலமாக இருக்குது. சரி மக்களே, நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க நான் யாரை பற்றி பேசணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சும்மா விடை மாதிரி இருக்கட்டுமே, அவன் பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவனெல்லாம் எப்போ கைது செய்ய போகிறீங்க? நம்ம வந்து சவுக்கு சங்கருக்கு முட்டுலாம் கொடுக்கல. நிறைய பேர் வந்து ஏன்பா ஐயோ அவரெலாம் பெரிய ஆள்ப்பா அவரை பற்றிலாம் பேசாமல் சொல்கிறப்ப அவரோட இரட்டை நிலைப்பாடை நம்ம விமர்சிக்கும் விதமாக தரம் தாழ்ந்து போகாமல் ஒரு ஸ்பூஃப் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி மாற்றி பேசுகிறாரு. அந்த வீடியோலையாவது மாற்றி ஒரு வருஷத்துக்கு மாற்றி பேசுவார். வர அவரோட வீடியோவில் ஒரே வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன கருத்துக்கு முரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோ முடியறதுக்கு முன்னாடியே பேசுகிறார். அந்தளவுக்கு மாற்றி பேசுகிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் நம்மளுக்கு சவுக்கு சங்கர் மேலே இருக்குது. ஆனால் இந்த கோட் சூட்டு போட்டுட்டு ஆபாச லேகியம் வித்துட்டு இன்றைக்கி வந்து ஜேர்னலிஸ்ட்டுன்ற பேரில் ஆபாச ஜேர்னலிசம் சொல்லி ஜேர்னலிசம் அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆபாச வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கானே இந்த மீடியா பிம்ப், அவனை எப்போ வந்து கைது செய்ய போகிறீங்க? யாருங்க அவர் பேர் என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.